கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மீகா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போம். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பரவி போகும் எல்லைகள் என்பதே. தேவன் தம்முடைய ஜனங்களை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பாழாய் போன மதில் சுவர்களை எடுப்பித்து கட்டுவேன் என்கிறார். அதற்காக எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்கிறார். அது மட்டுமல்லாது, மதில் சுவர்களை திரும்பவும் புதுப்பித்து எடுத்து கட்டும்போது அவைகளின் எல்லைகள் இன்னும் விஸ்தாரமாக இருக்கும் என்கிறார். பழைய நிலைமையை பார்க்கிலும் புதிய நிலைமை இன்னும் சிறப்பானது, இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் தருகிறதா இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நான் கட்டுவேன், பலப்படுத்துவேன், விருத்தி அடைய செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் இருக்கும் எல்லைகளை நீட்டித்து அது பரவி போகிறதா இருக்கும். அதாவது கர்த்தர் அவர்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவர்களுக்கு புதிதான ஆசீர்வாதங்களையும் பூரணமாக்கி கொடுக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட பல சமயங்களில் முறிந்து போனவர்களாக, விழுந்து போனவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் என்னவென்றால், நான் உங்களை மறுபடியும் புதுப்பித்து கட்டுவேன் என்கிறார். புதுப்பித்து கட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவன் இன்னும் அதிகமாக நம்முடைய எல்லைகளை பரவி போகும்படி செய்வாராக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மையே சார்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறீர். நீரே எங்களை பலப்படுத்தும், பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.